ஸ்க்ரோல் பண்றதை நிறுத்துங்க. நகரத்து சத்தத்தை விட்டுட்டு தண்ணி கொட்டுற சத்தத்துக்கு வாங்க. மலையில ஆரம்பிச்சு மேப்பப்பாச்சு அருவிகளை தேடி போங்க. எவ்வளவு இயற்கையா இருக்கும்னு நீங்க நம்பவே மாட்டீங்க. குற்றாலத்துல ஆரம்பிங்க. இத தென்னிந்தியாவின் ஸ்பா சொல்வாங்க. இங்க படிகள் மாதிரி வழுற தண்ணி பாறைகளை தடவி போகுது. பக்தர்கள் குளிர்ந்த குளங்கள்ல குளிக்கிறாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்க குற்றாலத்தின் சீசன் அருவிகளை ஏறுங்க. மழை காலத்துல ஆறுகள் கர்ஜிக்கிற திரைகளா மாறுது. அங்கிருந்து கொல்லிமலைக்குள் ஆகாய கங்கைக்கு போங்க. மூடுபனி நிறைந்த பள்ளத்தாக்குகள், பழமையான பாதைகள் வழியா செங்குத்தா வர்ற ஒரு தண்ணி பட்டை. ஒவ்வொரு அருவியும் ஒரு உயிருள்ள மேப்ல ஒரு நிறுத்தம். தெற்கு நோக்கி காவிரி ஆற்றங்கரையில ஒகேனக்கலுக்கு போங்க. இங்க தண்ணி கிரானட் பாறைகள் மேல இடிச்சு வருது. உள்ளூர் மக்கள் இதைய இந்திய நயாகரான்னு சொல்றாங்க. சின்ன சின்ன கிராமங்க மழையை கொண்டாட சூடும். மழைக்காலத்தின் சீற்றம், மூடுபனி சூழ்ந்த காலைகள், சூரிய அஸ்தமனத்துள்ள அமைதியான குளங்கள். நிலத்தை மதிங்க, மெதுவா நடந்து போங்க. வேகமான நீரோட்டங்கள் கிட்ட இருந்து தூரமா இருங்க. எதையும் அங்க விட்டுடு வராதிங்க. தமிழ்நாட்டின் அருவிகள் வெறும் காட்சிகள், அவை சத்தங்கள், வாசனைகள். ஆராய் ஒரு அழைப்பு.